நீங்கள் இந்த பின்னணியிலே பார்ப்பீர்கள். அந்த உணவகத்துக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு ஸ்ரீலங்கா போலீசார் இங்கே அணிவகுத்து நிற்பதையும் நீங்கள் வெட்கக்கேடான செயலாக இங்கே பார்ப்பீர்கள். அந்த அடிப்படையிலே இந்த கவனஈர்ப்பு போராட்டம் நல்லூர் ஆலய முன்னிலை ஆரம்பித்து இவ்விடத்தை வந்தடைந்து யாழ் மாநகர சபை வாசலிலே மாநகர சபையை நோக்கி எவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டது என்ற அடிப்படையிலே எங்களுடைய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த போராட்டத்திலே பங்கு இருந்த 4 பேர் யாழ் மாநகர சபை ஆணையாளரை சந்தித்து இவ்வளவு நேரம் அங்கே கலந்துரையாடி இருக்கிறோம். மாநகர சபையை பொறுத்தவரையிலே இருக்கிறார்கள். அந்த கடிதத்தை நாங்கள் பார்வையிட்டோம். அந்த கடிதம் இந்த கல்தேசிய அசைவ உணவகத்திற்கு வழங்கப்பட்ட கடிதம். அனுமதி பெறும் வரை இந்த அசைவ உணவகத்தை மூடுமாறு ஆணையாளர் கையெழுத்திட்டு கடந்த 13ஆம் தேதி சபை நாளைய தினம் நீதிமன்றத்திலே நடைபெற இருக்கிறது. யாழ் மாநகர சபை தன்னுடைய துணை விதிகளுக்கு ஏற்ப சுகாதார பகுதியினர் தங்களாலான நடவடிக்கைகளை அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள். அவர்களுடன் கலந்துரையாடும் பொழுது ஆக்கிரமிப்பான செயலை இங்கே செய்து கொண்டிருக்கிறது. ஆக இதனை நாங்கள் சைவ அமைப்புகள் அனைவரும் வன்மையாக கண்டிக்கின்றோம். சைவ அமைப்புகள் சைவ மக்கள் தங்களுடைய கடிதங்களை உத்தியோகபூர்வமாக கடித தலைப்புகளிலே மாநகர சபைக்கு கையளிப்பதன் ஊடாக சமூக பொறுப்புணர்வோடு அனைவரும் நடந்து கொள்ள முடியும். முடிந்தளவு அனைவரும் நிறைவு செய்கின்றோம். நன்றி.